பற்றி ஸ்பெசிஃபிக்காக அங்கே கொண்டு வரணும். லா தனியாக கொண்டு வந்து கொடுக்கணும். டிசபிலிட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சில கோரிக்கைகள் இருக்குது. முதல்ல விவசாயிகளுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. அதுலேயும் விவசாயியும் ஒரு மாற்றுத்திறனாளியும் சேர்ந்து இருக்கும்போது அதில் இன்னும் நிறையா இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்துக்குமே நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறந்ததுனால எல்லாத்துக்குமே மாற்றுத்திறனாளி தான் காரணன்றது, வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது, நீங்கள் இந்த ரோட்டில் வரக்கூடாது அப்படி சுற்றி வாங்கன்னு சொல்கிறது, அந்த மாதிரி நிறைய வகையான டிஸ்கிரிமினேஷன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி போராட்டம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லாமே அசோசியேஷன் மூலயமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், போலீஸ்கிட்ட கொடுக்குறோம், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை பார்க்குறோம். ஆனால் அது எதுவுமே ஒரு ப்ராப்பராக இல்லை. அதனால் நாங்கள் எல்லாருமே ஒரு குழுவாக உட்காந்து எங்களுக்கு தேவையான ஒரு 25 கோரிக்கைகளை எழுதி இது கவர்மெண்ட்டு கண்டிப்பாக புரியணும், எப்போவுமே ஒரு மாற்றுத்திறனாளியை ஒடுக்கக்கூடாது, அடக்கக்கூடாதுன்றதுக்காக இப்போ நாங்கள் இந்த போராட்டத்தை பண்ணுறோம். எங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு ஆக்சுவலி கவர்மெண்ட் எங்களுக்கு ஃப்ரீ நிலம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது எங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. இந்த 25லையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி வாழ்வாதாரம் உயர்றதுக்கு என்னென்னமோ அது எல்லாமே நாங்கள் இப்போ ஏதோ எங்களுக்காக நடக்குது, நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா நீ ஓகே நீ ஒரு மாற்றுத்திறனாளியா அப்போ நீ தான் தப்பு பண்ணியிருப்பேன்னு கூப்பிட்டுருவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இதுக்குன்னு சைகை மொழி பெயர்ப்பாளர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றதை விசாரிக்கணும். உண்மையாக தப்பு பண்ணாங்களா இல்லையா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு இந்தியாவில் ஒரு குடியரசு பிரஜையாக இருக்கும், ஆனால் எங்களுக்கு எந்தவித ஒரு பாதுகாப்புமே இல்லை. ஸோ இதை தான் நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம். எங்களை மாதிரி உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரம் உயர்றதுக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்கணும். எங்களை யாராவது ஒடுக்க பார்க்கும்போது அவங்களுக்கான தக்க தண்டனை கொடுக்கணும்.